ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டிஜிஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி மோமோஸ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 100 கிராம் பச்சை பயிரும், இட்லி அரிசி 1/4 கிலோ, சாப்பாட்டு அரிசி 50 கிராமும் ரெண்டுமே ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பச்சை பயிரை குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 6லேருந்து 7 விசில் வர வரையும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். இப்போ நம்ம வெல்லம் பாகு தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு 150 கிராம் வெல்லம் தேவைப்படும். நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அரிசியை நல்லா மிக்ஸி ஜாடியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அந்த பேஸ்ட்டை ஒரு கடாய்க்கு மாற்றிக்கலாம். இப்போ அந்த பேஸ்ட்டில் ஒரு புளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆயிரும். இன்னொரு கடாயில் நம்ம வெல்லம் பாகு செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம வேக வச்சிருந்த பச்சை பயிரையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செமி சாலிடாக ஆனதுக்கப்புறம் நம்ம துருவின தேங்காவை சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. இப்போது இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட டேஸ்டியான மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். Until then, it's bye bye from DG's Cooking.